ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஒரு ரெகுலர் கஸ்டமர் கால் பண்ணி சுத்தமாக கூலிங்கே வரலன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் நேராக போய் செக் பண்ணி பார்த்துறேன். இண்டோர்லாம் பக்கவாங்க. சரி, நம்ம போய்ட்டு அவுடோரை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தவான்னு தெரியுமே. ஆனால் எவ்வளோ லாங்கில் இருக்குன்ட்டு இந்த ஃபுல்லாக இரும்பு போங்க அதை இப்பவே கண்ணை கட்டுது. சரி, அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டு போய் பார்த்தாங்க. அவுடோரில் சுத்தமாக காற்றே வரலங்க. சரி, நான் ஃபேன் சொல்லிட்டு கீழே பார்த்து ஃபேன்லாம் ஓடுது. பட் ஆனால் சுத்தமாக எக்ஸாஸ்டே ஆகலைங்க. சரின்னு சொல்லிட்டு கைட்டி பார்த்தவங்க ஃபுல்லாக டஸ்டாக இருந்துங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டவங்க, எவ்வளோ நாள் ஆகுது சர்வீஸ் பண்ணி? 8 வருஷமாக ஆயிடுச்சு சர்வீஸ் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே பாருங்க, நான் எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு பின்னாடி, அவ்வளோ டஸ்ட்னு இருக்குங்க. சரி, இதை கஸ்டமர் சொல்லிட்டாங்க, ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி ஆகும் சார், அப்போ சார் ஃபுல் நல்லா இருக்கும் அப்படி சொன்னேன். சரி, கஸ்டமர் ஊற்றி சொல்லிட்டாங்க. பாட்டாக கேட்டுட்டு பம்பெல்லாம் செட் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சோம். செம்ம டஸ்ட்டுங்க. நம்ம இந்த ஒரு ஏசியை தான் வாட்டர் வாஷ் பண்ண வந்தோம். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த ஏசி கீழே இருக்கிற எல்லா ஏசியும் ஆட்டோமேட்டிக்காகவே வாட்டர் வாஷ் ஆகிடுச்சிங்க. நீங்களே பார்ப்பீங்க லாஸ்ட் 2 வீடியோ கீழே எவ்வளோ கருப்பாக வருது பாருங்க தண்ணி. அவ்வளோ பிளாக்லாம் இது. இவ்வளோ டஸ்ட்டாக இருந்தால் அவ்வளோ ஓடே ஓடாதுங்க. ஹீட்டாகி ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் சரி சொல்லிட்டு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் எப்படின்னு பார்த்தாங்க. கேஸ்லாம் பக்காவாக இருந்துங்க. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கேஸ்லாம் நல்லா வாசம் இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. சரி, கடைசியில் ஆன் பண்ணி பார்த்தோம், கூலிங் செக் பண்ணி பார்த்ததில் பக்காவாக இருந்தது கூலிங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் சர்வீஸ் எதனா தேவைப்பட்டா ஸ்பெயினில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, பாய்.